ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிதா சமையல். நாம் இன்றைக்கி பாவக்காய் பச்சடி இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாவக்காய் பச்சடிக்காக நான் 150 கிராம் பாவக்காய் எடுத்திருக்கேன். இதை மெலிசாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு அரைக்கிறதுக்கு மசாலா தேங்காயும் பச்சை மிளகாவும். 1 கப் தேங்காய், 2 பச்சை மிளகா. 1 கப்புனா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். அது அப்புறம் தயிர் 1 கப் ஃபுல்லாக இருக்குது. தயிர் ரொம்ப புளிச்சு இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்ல தயிராக பார்த்து எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்காக நான் 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், அப்புறம் கருவேப்பிலை. இதுதான் நம்மளுடைய பாவக்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ நம்ம நம்மளுடைய இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது என்னென்னா, இந்த தேங்காய் அரைக்கும்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கடுகு ஆட் பண்ண போகிறோம் பச்சடிக்கு. இப்போ நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த தேங்காய் போட்டுருவோம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய்ங்கிறது அந்த 1 கப்புங்கிறப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூனில் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது 2 பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம்னா ரொம்ப கொஞ்சமாக லைட்டாக கம்மியாக 1/4 டீஸ்பூனும் கம்மியாக கடுகு. ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது போட்டால் தான் பச்சடிக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கடுகு போட்டு தான் அரைக்கணும். ஸோ இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாவக்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சிடலாம். பேன் சூடாகிட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா பாவக்காயும் போட்டு வதக்கி எடுக்க போகிறோம். டீஸ்பூனில் டேபிள் ஸ்பூன் இந்த அளவுக்கு போட்டு நம்ம நல்லா வதக்கி நல்லா பாவக்காய் சுருங்கி வர அளவுக்கு வதக்கி எடுக்க போகிறோம். அப்போ தான் கசக்காமல் இருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் போதும் நமக்கு. இப்போ எண்ணெய் சூடானோடனே பாவக்காவை போட்டுடலாம். எல்லா பாவக்காயுமே போட்டுருவோம். நம்ம பாவக்காயெலாம் போட்டு நல்லா அப்படியே வதக்கிட்டே இருந்தோன்னா அது நல்லா வதங்கி வந்துடும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். எண்ணெயில் வதங்கி அப்படியே சுருங்கி வந்துடும். ஸோ கசப்பு நம்ம கொஞ்சம் கம்மியாகிடும் இந்த மாதிரி பண்ணும்போது. இதில் பாவக்காவை மட்டும் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ண பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அப்போ தான் நல்லாயிருக்கும். பாவக்காய் வதங்கி வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வதக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம அப்புறமா செஞ்சதுக்கப்புறம் கூட டேஸ்ட் பார்த்துட்டு திருப்பி கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வதக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்துடணும். இந்த வதங்கின பாவக்காய் எல்லாத்தையும் வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பார்க்க நமக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கணும். இது பார்க்குறப்ப கலராக இருக்குது, ஆனால் முறுமுறுலாம் இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். இந்த அளவு இதுதான் கரெக்டான பதம். இந்த டயத்துக்கு நம்ம எடுத்துடணும். இப்போ இந்த பேன்லேயே நம்ம பச்சடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடாக தான் இருக்குது. ஸோ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் பிச்சு போட்டுருவோம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு கலரி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், கடுகு, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்ச மசாலா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் என்ன, கடுகு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். ஆனால் பச்சடிக்கு அதுதான் நல்லாயிருக்கும். பச்சடிக்கு கண்டிப்பாக கடுகு போட்டு தான் அரைக்கணும் தேங்காய்க்கு. ஸோ இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். அந்த லைட்டாக அந்த கடுகுலாம் போட்டுருக்கனால பச்சை ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருவோம். இது நம்ம ஒரு நிமிஷம் அளவுக்கு கிளறி விடணும். ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த பாவக்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாவக்காவும் தேங்காவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுருவோம். இதுவுமே ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம வதக்கலாம். அதாவது திக்காக நமக்கு தெரியும், அது கொஞ்சம் திக்காக வர அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு கம்மியாக இருந்தது. உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் அதாவது ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரும் பாருங்கள். ஒரு நிமிஷம் அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்ம ஸ்டவ் ஆனில் வச்சுட்டு தயிர் ஊற்ற மாட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் தயிர் ஊற்றணும். இல்லைனா ஒரு மாதிரி திரி ஆகிடும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது 1 கப் ஃபுல்லாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். பாவக்காய் பச்சடி நல்லா தயிரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் நல்லா கலந்து சூப்பராக நம்மளுடைய பாவக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த பாவக்காய் பச்சடியை வேறு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பாவக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை, see you.